அனைவருக்கும் வணக்கம். உங்களை நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் நம்ம கதிர் ஒளியியல், ஆங்கிலத்தில் சொன்னா ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு எம்சிக்யூ கேள்வி வந்து என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா, ஒரு முப்பட்டகத்தின் கோணம் 30 டிகிரி இல்லையா, ஆங்கிலத்தில் சொல்லுவோம் கோணம் 30 டிகிரி, அதன் ஒளி விலகல் எண் √2, அதன் ஒரு பக்கத்தின் உட்புறத்தில் வெள்ளி பூச்சு செய்யப்பட்ட ஆடி பதிக்கப்பட்டு உள்ளது. அதான் இந்த சைடு, சரியா? இந்த சைடு வந்து ஒரு வெள்ளி பூச்சு, சில்வர் கோட்டிங் சொல்லுங்க இல்லையா, செய்யப்பட்ட ஒரு கண்ணாடி பதிச்சிருக்கிறாங்க. மற்றொரு பக்கத்தின் வழியாக ஓரலை நீளம் கொண்ட ஒளிக்கற்றை உள் நுழைந்து இங்கே இருந்து ஒரு லைட் வெளியே போகுது. இது வெள்ளி பூச்சு பூசப்பட்டது, இது இன்னொரு மற்றொரு பக்கம். அப்படியே இந்த லைட் வந்து உள்ள போகுது. உள் நுழைந்து மறுபக்கத்தை அடைந்து, மறுபக்கத்தை அந்த வெள்ளிப்பூச்சி பூசப்பட்ட பிறகு அங்க எதிரொலிக்குது, ரிஃப்ளெக்ஷன் சொல்லுங்க, எதிரொலித்து வந்த வழியே திரும்ப எந்த எப்படி போகுதோ அதே லைன்ல அப்படியே திரும்ப. முப்பட்டகத்தில் ஒளிக்கற்றையின் படுகோணம், சில புத்தகங்கள்ல சில கேள்விகள்ல வீழ்கோணம்ங்கிற இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. வீழ்கோணம்ங்கிற டேம் பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம வந்து இங்க படுகோணம்ங்கிறத நம்ம பெரும்பாலும் புத்தகத்துல படிச்சிருக்கிறோம். அது கேட்டா அந்த டேம் பயன்படுத்தினாலும், வார்த்தை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக சொல்றேன். சரியா? சரி, ஓகே. இதுல போய் பண்ணுவோம். இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், படுகோணம் ஐ மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம இந்த கேள்வியில பார்க்கலாம். சரியா? படத்தின்படி நம்ம போன ஸ்லைடிலேயே இந்த படத்தை வந்து பார்த்தோம். ஒளிக்கதிர் முப்பட்டகத்தின் முதல் பக்கத்தில் எம் எனும் புள்ளியில் ஒளிவிலக்கம் அடைகிறது, மறுபக்கத்தில் 90 டிகிரியில் படுகிறது. அதாவது இங்க இருந்து போய் எம்கிற பக்கம் படுது, அப்படியே இந்த சைடு ஒரு ஒளி விலகல் நடந்து அப்படியே இந்த இடம் போகுது. மறுபக்கத்தில் 90 டிகிரியில் படுகிறது. அப்படி 90 டிகிரியில பட்டா தான் இது வந்த வழியே திரும்ப முடியும். அதான் கணக்கு. சரியா? வந்த வழியே திரும்பணும்னா, எதிரொலிப்பு நடக்கணும்னா 90 டிகிரி தான் பட வேண்டும். சரியா? சரி, வந்த வழியே திரும்ப. எனவே அந்த பக்கத்துக்கு ஏசிங்கிற பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தை பொறுத்தவரையில படுகோணமும் சரி, எதிரொலிப்பு கோணமும் சரி, எப்பவுமே ஒளி எதிரொலிப்புக்கான விதியில வந்து படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாகத்தான் இருக்கும். இந்த இடத்துல அது 0 ஆகும். இப்போ இந்த ஒரு சின்ன முக்கோணத்தை பாருங்க, ஏ எம் இந்த இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட், இந்த மூணு சேர்ந்த முக்கோணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இது 90 டிகிரி சொல்லியாச்சு, இது 30 டிகிரி சொல்லியாச்சு. அப்ப இது எவ்வளவு சார் இருக்கும்? 90 + 30 120. இந்த கோணம் படத்தில் எழுதியபடியே 60 டிகிரி நம்ம கொடுக்கல, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது 30 90னா இது 60 தான் இருக்கணும், 60 டிகிரி. இப்போ இந்த 60 போக இப்ப இந்த இங்கிருந்து போச்சா, படுகதிர் இங்கிருந்து போச்சா, இங்க ஒரு நார்மல், அதாவது செங்குத்து கோடு எம் வழியாக வரைந்திருக்கிறோம். செங்குத்து கோடுனால என்ன அர்த்தம்? ஏபிக்கும் அந்த கோட்டுக்கும் இடையில் 90 டிகிரி. அப்ப இந்த கோட்டுக்கும் இதுக்கும் 90 டிகிரி, செங்குத்து கோட்டுக்கும் ஏபிக்கும் 90 டிகிரி. அப்ப இது 60 போச்சுன்னா பாக்கி விட 30. இந்த 30ங்கிறது என்னது சார்? இதுதான் ஒளி விலகு கோணம் அல்லது விலகு கோணம். சைனை பை சைனார்னு ஸ்னெல் விதி போடுவோம் இல்லையா, அதுல ஐ என்பது படுகோணம் என்றால் ஆர் என்பது விலகு கோணம். சோ படுகோணம் ஐ, அதுதான் நம்ம கணக்குல கண்டுபிடிக்க வேண்டியது. விலகு கோணம் ஆர் என்பது 30 டிகிரி என்று நாம் கண்டுபிடித்து விட்டோம். ஓகே, இந்த படத்துல. சரியா? இப்ப ஸ்னெல் விதியின்படி மியூ இஸ் ஈக்குவல் டு, சில புத்தகத்துல என்னன்னு கொடுப்பான், சில புத்தகத்துல மியூன்னு கொடுப்பான், சைன் ஐ பை சைன் ஆர். பாடுது என்ன சார்? படுகோணம் ஐ விலகு கோணம் ஆர் என்று சொன்னதுதான் சைன் ஐ பை சைன் ஆர். இப்ப மியூ இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே கணக்குல என்ன கொடுத்தாங்க? ஒளி விலகல் எண் ஸ்கொயர் ரூட் 2 கொண்ட, √2 கொண்ட, அப்ப √2. தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு சார்? மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். அப்ப சைன் ஐ பை √2 இன்டு சைன் ஆர். அப்படிதானே? அதாவது சைன் ஐ எங்க வச்சிருக்கிறோம், இது அந்த சைடு கொண்டு போயிருந்தீங்கன்னா √2 இன்டு சைன் ஆர். அப்ப √2 இன்டு ஆர் எவ்வளவு சார்? 30 டிகிரி, சைன் 30. சைன் 30 டிகிரி எவ்வளவு சார்? நம்ம படிச்சிருக்கிறோம் 1/2. அப்ப சைன் ஐ இஸ் ஈக்குவல் டு √2 இன்டு 1/2. இந்த 2 எப்படி பிடிக்கலாம்? √2 இன்டு √2, ஒரு √2 அடி போயிடும், அடிபட்டுருவோம். சோ 1/2. அப்ப ஐ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு சார்? சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2. எந்த கோணத்திற்கு 1/2 கிடைக்கும்?
நம்ம படிச்சிருக்கிறோம் sin 0 0, sin 30 1/2, sin 45 1/2, sin 60 √3/2, sin 90 1 படிச்சிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் I is equal to 45 டிகிரி என்கின்ற இரண்டாவது தெரிவு, இரண்டாவது ஆப்ஷன் சரியான விடை. ஓகேயா? நாம வந்து ஆன்சர் 2, ஆப்ஷன் 2 is the right answer. ஓகே, ஆப்ஷன் 2 is the right answer. ஸோ நாம வந்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கணக்கு இதே சாப்டர்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.